வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான புடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க, அளந்து வச்சுருக்கேன். அந்த கப்பால் 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி காய் செதுக்கிறதுல சீவி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி சீவி வச்சா அது சாப்பிடக்குள்ளே மென்று சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்னா அந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம். தேவையான அளவு நெய், ஏலக்காய், ஜீனி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க, பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு வாணலில் வச்சு அந்த வெல்லத்தை அதில் சேர்த்து வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க. ஏன்னா வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் அதை வடிகட்டி தான் நம்ம செய்யணும். அதனால் வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்ச நாள் வெல்லம் கரையிட்டுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும். பாருங்க, வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாங்க. பாருங்க, வெல்லத்தில் எவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் வெல்லத்தில் எப்போ எதை செஞ்சாலும் வடிகட்டி தான் நம்ம செய்யணும். இவ்வளோ மண் பார்த்தீங்களா? இப்போ ஒரு வாணலில் நம்ம நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணுங்க. நம்ம அந்த தேங்காய் திருவலை அந்த நெய்யில் 2 வதக்கினா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கொழுக்கட்டை சாப்பிட ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்குங்க. அதனால் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த தேங்காய் திருவலை அந்த நெய்யில் வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாக அதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை நம்ம சிம்மிலே வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடரை அதில் சேர்த்துக்கிறோம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு மாவை அந்த வெள்ளைப்பாகுலே அடுப்புலேயே கிண்டுனா நல்ல மாவு பொசன்னு வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கொழுக்கட்டை சாப்பிட. அடுப்பை நான் ரொம்ப குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ கைவிடாமல் மாவை கட்டி பிடிக்காமல் நம்ம கிண்டணுங்க. பாருங்கள், நம்ம நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள், நம்ம நல்லா கைவிடாத நம்ம நல்லா கிண்டிட்டோம். அந்த வெள்ளை தண்ணிக்கும் கரெக்டாக ஆயிடுச்சு பக்குவமாக. மாவும் நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பெரட்டி இந்த மாவை நம்ம ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா மாவு ஆறிடுச்சு. இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இட்லி பானை வச்சுட்டோங்க. இப்போ கைக்கு பிடிக்க இதமான சூடு கரெக்டாக இருக்குது. ஒரு இட்லி தட்டில் ஒரு வெள்ளை துணியில் நம்ம புடி கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஆவி வரணும், நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்ல கொழுக்கட்டை அருமையாக சுவையாக வெந்திருக்குங்க. இது ரொம்ப விநாயகருக்கு பிடித்த பொருளுங்க. இதை மாதிரி பண்ணுங்க, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான புடி கொழுக்கட்டை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.